அப்புறம் 5 மாநிலங்களுக்கான தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்திருக்கிறார். வழக்கமாக தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் ஒரே நாளில் தான் தேர்தல் நடைபெறும், தமிழகம், புதுவை மற்றும் கேரளாவிற்கு. ஆனால் இந்த முறை அதற்கு மாறாக தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திற்கும் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்திற்கு 29ஆம் தேதி 2 கட்டங்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புதுவை மற்றும் அசாம், கேரளா ஆகிய 3 மாநிலங்களுக்கும், புதுவை யூனியன் பிரதேசம், அசாம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே ஏப்ரல் 9ஆம் தேதி தான் தமிழகத்தில் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளாக இருக்கிறது. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் என்பதால் நாளை முதலே அது வேட்புமனு தாக்கல் தொடங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் புதுச்சேரி தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புதுவையிலும் தமிழகத்திலும் ஒரே கட்டமாக நடைபெறக்கூடிய தேர்தல் இந்த முறை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த சட்டமன்ற தேர்தல் அட்டவணையில் கடந்த முறை மேற்கு வங்கத்தில் 8 கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறை 2 கட்டங்களாக ஏப்ரல் 23, ஏப்ரல் 29 ஆகிய நாட்களில் தேர்தல் நடத்தப்படுகிறது. கடந்த முறை தேர்தல் 2021 தேர்தலை ஒப்பிடும்போது வாக்கு எண்ணிக்கைக்கான கால அவகாசம் பல நாட்களில் இருந்தது. கிட்டத்தட்ட 1 மாத காலம் அளவுக்கு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை, முடிவை தெரிவிப்பதற்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த முறை 23ஆம் தேதி தேர்தல், 29ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல், 4ஆம் தேதி தேர்தல் முடிவு என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி புதுவையில் உள்ள 30 தொகுதிகள் மற்றும் அசாமில் உள்ள 126 தொகுதிகள், கேரளாவில் உள்ள 140 தொகுதிகள், மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளுக்கும் 2 கட்டங்களாக அந்த மேற்கு வங்க மாநிலத்திற்கு மட்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 234 தொகுதிகளுக்கு தமிழகம், புதுவை மற்றும் கேரளா, அசாம் ஆகிய மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்குமான தேர்தல் 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் மற்ற மேற்கு வங்கத்திற்கு மட்டும்தான் 2 கட்டம், மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் அந்த வேட்புமனு தாக்கலுக்கும் அந்த வாக்குப்பதிவு நடைபெறும் நாளுக்கும் இடையேயான இந்த கால இடைவெளி என்பது கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்களுக்கும் அதிகமான நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்திற்கான நல்ல கால அவகாசம் இருக்கிறது. புதுச்சேரியில் பொறுத்தவரை அந்த கால அவகாசம் சற்று குறைவாக இருக்கிறது. 60 நாட்கள் என்ற கால அவகாசம் அவர்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அசாம், கேரளா, புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான கால அவகாசம் சற்று குறைவாக இருக்கிறது. மேற்கு வங்கத்திற்கும் தமிழகத்திற்குமான கால அவகாசம் இன்னும் அங்கு 2 பெரிய மாநிலங்களில் கூட்டணிகள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளை மேலும் தீவிரமாக மேற்கொள்வதற்கும், மேலும் இந்த 2 மாநிலங்களை பொறுத்தவரை தமிழகத்திலும் மேற்கு வங்கத்தையும் பொறுத்தவரை அங்கு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அதிக தொகுதிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தினாலும் இந்த வாக்கு தேர்தல் நாள் சற்று தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. இருந்த போதிலும் இந்த தலைமை தேர்தல் ஆணையர் இந்த 5 மாநிலங்களுக்கும் 3 கட்டங்களாக தேர்தலை அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் என்பதால் அனைத்து கட்சிகளும் மார்ச் 30ஆம் தேதிக்குள் இன்னும் ஒரு 15 நாட்களுக்குள் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆகியவற்றில் இன்னும் தொகுதி பங்கீடு நிறைவடையாத சூழ்நிலையில் வேட்பாளர்களையும் அவர்கள் இன்னும் 1 வாரத்தில் 2 வார காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரே வாரத்தில் அவர்கள் அந்த வேட்பாளர்களை அறிவித்து இறுதி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மார்ச் 13 என்பதால் 17 நாட்கள், கரெக்டாக 17 நாட்களுக்குள் தொகுதி பங்கீடை நிறைவு செய்து அங்கு வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய நெருக்கடிக்கு திமுக, அதிமுக கூட்டணிகள் தள்ளப்பட்டிருக்கின்றன. இதே போல புதுச்சேரியை பொறுத்தவரை மேலும் விரைவாக அங்கு வேட்புமனு தாக்கல் நாளையுடன் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக அவர்கள் அங்கு தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டம் இருக்கிறது. இதனால் புதுச்சேரியில் உள்ள கூட்டணியையும் அங்குள்ள கட்சிகள் இறுதி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது போல கேரளா, அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் கூட்டணி தொகுதி பங்கீடு பிரச்சனைகளை விரைவாக முடிக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்னும் சரியாக 14 நாட்களுக்குள் தொகுதி பங்கீட்டு தொகுதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்ய வேண்டும். திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஒரு 4 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு முடிவடைந்திருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளோடு தொகுதி பங்கீடு நிறைவடைந்திருக்கிறது. இதனால் அவர்களுக்கான தொகுதிகளை முடிவு செய்து அதன் பின்னர் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும். 14 நாட்கள் தான் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 கட்சிகளுக்கும் கூட்டணியை வைத்துள்ள திமுகவிற்கு நாளை முதலே
அங்கு தொகுதி பங்கீடை இறுதி செய்து அதன் பின்னர் தொகுதிகளை முடிவு செய்து வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதே போல அதிமுக கூட்டணியிலும் அதிமுக பாஜக கூட்டணியிலும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகளில் போட்டியிட இருப்பதும் அவர்களுக்கான தொகுதி எண்ணிக்கையை முடிவு செய்து அதன் பின்னர் தொகுதி வேட்பாளர்களையும் முடிவு செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறது. இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய 2 வாரங்கள் மிகவும் பரபரப்பான முக்கிய கூட்டணி திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். 2 வாரங்கள், அடுத்த 2 வாரங்கள் வேட்புமனு தாக்கல் தொடங்குவது பிரச்சாரம் என்பது அது தேர்தல் பிரச்சாரத்தில் அது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டமாக மாறிவிடும். ஆனால் அரசியல் கட்சிகளுக்குள் கூட்டணியில் மாற்றம் ஏற்படுமா? தமிழக வெற்றி கழகம் அங்கு கூட்டணிக்கு வருமா? இங்கே தமிழக வாழ்வுரிமை கழகம் கூட்டணியில் நீடிக்குமா? சிபிஐ சிபிஎம் ஆகியவை நீடிக்குமா என்றெல்லாம் பல்வேறு கட்டகமான தேர்தல் பரபரப்புகள் இப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இங்கு திமுக கூட்டணிகளும் அதிமுக கூட்டணிகளும் எழுந்திருக்கின்றன. இப்போதைக்கு வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தமிழகத்தில் தொடங்குகிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனுக்கு கடைசி நாள் பரிசீலனை, ஏப்ரல் 7ஆம் தேதி வாபஸ் பெறுவது, ஏப்ரல் 9ஆம் தேதி என்றும் ஏப்ரல் அதன் பின்னர் பிரச்சாரம் செய்வதற்கான காலங்கள். ஏப்ரல் 23 தேர்தல் என்பதால் அந்த வேட்புமனு தாக்கல் வேட்பாளர்கள் முடிவு செய்வது அனைத்தும் ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள் அந்த நடைமுறைகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டுவிடும். ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து அந்த பிரச்சார நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்கள், ஏப்ரல் 21ஆம் தேதி வரை அந்த தேர்தல் பிரச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் முழு வீச்சில் இரு கூட்டணி கட்சிகளும் நடைபெறும். அந்த 11 நாள் பிரச்சாரம் தான் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா, ஆட்சியை நீடிக்க செய்யுமா என்ற முடிவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கு பின்னர் தான் அதிகாரபூர்வமாக அந்த வேட்பாளர் பட்டியல் 234 தொகுதிகளுக்கும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். அதன் பின்னர் நடைபெறக்கூடிய அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பிரச்சாரம், இந்த 15 நாள் பிரச்சாரத்தில் தான் அந்த கட்சிகளின் பிரச்சனைகள் மற்றும் மக்களின் செல்வாக்கு ஆகியவை இந்த 15 நாள் பிரச்சாரத்தில் தான் முடிவு செய்யப்படும். மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தல் முதல் கட்டத்திலிருந்து மார்ச் 30ஆம் தேதி அங்கு வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. தமிழகத்தை போலவே மேற்கு வங்கத்திலும் மார்ச் 30ஆம் தேதி இந்த வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. மற்ற மாநிலங்களில் அந்த வேட்புமனு தாக்கலுக்கான தேதிகள் அசாம், கேரளா மற்றும் புதுவை ஆகியவற்றிற்கான வேட்புமனுக்கள் நாளையே அது தொடங்க இருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி அங்கு தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அங்கும் தேர்தல் நடவடிக்கைகள் அந்த 4 மாநிலங்களிலும் தீவிரமடைந்திருக்கிறது. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி கடந்த 3 முறை ஆட்சி நீடிப்பதால் 4வது முறையும் அங்கு ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தக்க வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. இனிமேல் புதிய திட்டங்களையோ அறிவிப்புகளையோ வெளியிட முடியாது. பொதுவான இடங்களில் உள்ள தலைவர்களின் படங்கள் அகற்றப்படும். ஏனென்றால் அந்த தேர்தல் பிரச்சார சின்னங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகள் மூடப்படும். அரசு அலுவலகங்கள் அனைத்திலுமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அறிவிக்கப்படுவதால் இன்று முதல் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 5 மாநிலங்களிலும் அமல்படுத்தப்படுவதால் புதிய திட்டங்கள், புதிய அறிவிப்புகள், அரசு சார்பிலான புதிய சிறப்பு விழா நிகழ்ச்சிகள் ஆகியவை இனிமேல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கான சட்ட விதிமுறைகளின்படி புதிய திட்டங்களையோ அறிவிப்புகளையோ தொடங்கி வைத்தல் மற்றும் அறிவிப்பது, புதிய நலத்திட்ட உதவிகளை, புதிய வாக்குறுதிகளை அதாவது அரசு தரப்பில் வழங்குவது என்பது இனிமேல் இயலாது. 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளும் இப்போது முதல், அதாவது 4 மணி முதலேயே அமலுக்கு வருகின்றன. 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் அதற்கு ஆவணங்கள் இருக்க வேண்டும் என்ற தேர்தல் விதிமுறையும் நடைமுறைக்கு வருகிறது. இதே போல தலைவர்களின் படங்கள், சிலைகள் ஆகிய அமைந்துள்ள இடங்கள் அனைத்துமே அது திரைகள் போட்டு மூடப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போல 10 மணிக்கு மேல் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படக்கூடாது என்ற தேர்தல் நடத்தை விதிமுறையும் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இதனால் அரங்குகளில் கூட்டங்கள் நடத்துவோர் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவோர் அங்கு அந்த 10 மணிக்கு மேல் பொதுக்கூட்டங்களையோ அரங்க கூட்டங்களையோ நடத்தக்கூடாது என்று அறிவித்திருக்கிறது. இது தவிர இந்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் செய்தியாளர் சந்திப்பில் தமிழகத்தில் இந்த மகளிர் உரிமை தொகை அந்த 5,000 ரூபாய் வழங்கியது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது அது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாக அரசின் கொள்கைகள், அறிவிப்புகள், திட்டங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்றும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த இந்த வினாடியில் இருந்து புதிய அறிவிப்புகளோ புதிய திட்டங்களோ அறிவித்தால் உரிய நடவடிக்கை
எடுக்கப்படும் என்றும் தமிழக அந்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த தேர்தல் அறிவிப்பு மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை 2 கட்டங்கள். தமிழகம், புதுவை, கேரளாவில் வழக்கமாக ஒரே நாளில் தான் நடைபெறும். இந்த முறை அதற்கு மாறுதலாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த தேர்தல் கால அட்டவணையில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடுக்கு இன்னும் 14 நாட்கள், அதன் பின்னர் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் பிரச்சாரத்திற்கு இருக்கிறது. 15 நாட்கள், இந்த 29 நாட்கள், அடுத்த 30 நாட்களும் தமிழக தேர்தல் களம் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அந்த தேர்தல் பரப்புரை, தேர்தல் திருவிழா, ஜனநாயக திருவிழாவை மக்கள் கொண்டாடி மகிழக்கூடிய வகையில் யார் நம்மை ஆள வேண்டும், யார் ஆட்சி புரிய வேண்டும், இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா, புதிய ஆட்சி ஏற்பட வேண்டுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்கான வாக்களிப்பதற்கான அந்த அதிகாரப்பூர்வ தேர்தல் தேதி அறிவிப்பு இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். மே 4ஆம் தேதி தான் ஆட்சி அமைக்க போவது யார் 5 மாநிலங்களிலும் என்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டு மக்களின் தீர்ப்பு அன்று வெளியாகும். 5 மாநிலங்களிலும் மக்கள் ஏற்கனவே இருக்கும் ஆட்சிக்கு ஆதரவை கொடுக்கிறார்களா அல்லது புதிய ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார்களா என்பதை மக்களின் கைகளில் அந்த ஜனநாயகத்தின் அதிகாரம் வழங்கப்படக்கூடிய நாட்கள் தான் இனி வரக்கூடிய நாட்கள். அந்த நாட்களில் மக்களின் எண்ணங்கள், அரசியல் கட்சிகளின் பரப்புரைகள், அரசியல் கட்சிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ள மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு காணும் நாளாக அந்த ஜனநாயக திருவிழா நடைபெறக்கூடிய தமிழகத்தில் ஏப்ரல் 23, மற்ற புதுவை, அசாம், கேரளா மாநிலங்களில் ஏப்ரல் 9, மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக 29 வரை தமிழகத்தின் தேர்தல் முடிவை அறிவதற்கு அந்த 23ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 11 நாட்கள், அதாவது வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கு ஒரு 11 நாட்கள், மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, இந்த 11 நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுகிறது. கடந்த முறையை விட இந்த முறை நாட்கள் எண்ணிக்கை குறைவு இருந்த போதிலும் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி தமிழகத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் மே 4ஆம் தேதி என்பதால் ஏப்ரல் 23 வாக்களித்து விட்டு 11 நாட்கள் அவர்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை விரைவில் அந்த 30 தொகுதிகளுக்குமான அந்த வாக்கு பதிவை அவர்கள் 30ஆம் தேதியே அவர்களுக்கு புதுவையில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான வேட்புமனு தாக்கல் மற்றும் கடைசி நாள் வரும் 23ஆம் தேதி, மார்ச் 23ஆம் தேதி, நாளையே அவர்களுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய மாநிலங்களில் வேட்புமனுக்களுக்கான பரிசீலனை நடைபெறுகிறது. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு மார்ச் 26ஆம் தேதி கடைசி நாளாக இருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி கேரளா, அசாம், புதுவையில் தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய நிலையில் புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் பணிகள் மற்றும் தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் அறிவிப்பு நாளை முதலே தொடங்கக்கூடிய சூழ்நிலை, இறுதி செய்யக்கூடிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு இன்னும் ஒரு 16 நாட்கள் இருக்கின்றன. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் தொடங்க இருப்பதால் இந்த 4 நாட்களில், இந்த 2 வாரங்களில் 14 நாட்களில் தொகுதி பங்கீடு, தேர்தலில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை, தொகுதிகள் ஒதுக்கீடு ஆகியவை குறித்து அதற்குள் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. கூட்டணியில் திருப்பங்கள் ஏற்படுமா, மாற்றங்கள் ஏற்படுமா, தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பங்களிக்க போவது எது என்பது உள்ளிட்ட எதிர்பார்ப்புகளோடு மக்கள் தீர்ப்பளிக்க காத்திருக்கிறார்கள். 23ஆம் தேதி தமிழக ஆட்சியின் மீது அளிக்கக்கூடிய மக்களின் தீர்ப்புக்கு மே 4ஆம் தேதி விடை தெரிய வரும். அபரகாம்.